கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்கிறேன், ஜெபத்தோடு கவனிங்கள். ஏசாயா தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகம் 54 அதிகாரம் 8வது வசனம். ஏசாயா 54:8 வாசிக்கிறேன், கவனிங்கள். அற்ப காலம் மூண்ட கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன், ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்லுகிறார். இந்த வசனத்துல இது அநேகருக்கு தெரியாத வசனம் கிடையாது, அல்லது நிறைய பேர் கேள்விப்பட்டிராத வசனம் கிடையாது. இது பெரும்பாலானவர்களுக்கு பரிச்சயமானது. எல்லா விதமான தெய்வ பிள்ளைகளும் ஒரு விசையாகலும் இந்த வசனத்தை காதால் கேட்டாவது இருப்பாங்க. ஆனா இந்த வசனத்திலிருந்து கர்த்தர் நம்மோடு பேச விரும்புகிற ஒரு வித்தியாசமான தேவனுடைய தலைப்பு என்னவென்றால், அந்த ஏசாயா 54:8 கடைசி வரி இவ்விதமாய் சொல்லுகிறது, மீட்பர் சொல்லுகிறார் என்று சொல்லி. மீட்பர் சொல்லுகிறார். வேதத்துல பல இடத்துல மீட்பர் என்கிற வார்த்தைகளை ஆண்டவருடைய கிருபையினாலே நாம் பார்க்கலாம். அப்படியானால் இந்த மீட்பர் என்கிற வார்த்தை எதை குறிக்குது? குறைந்தது இந்த மீட்பர் என்கிற வார்த்தை ஒரு 7 வசனத்திலே நாம் பார்க்கலாம். யோபுவின் புஸ்தகம் 19 அதிகாரம் 25வது வசனம், சங்கீதங்களின் புஸ்தகம் 78 அதிகாரம் 35வது வசனம், நீதிமொழிகள் 23 அதிகாரம் 11வது வசனம், ஏசாயா 41 அதிகாரம் 14வது வசனம், 54 அதிகாரம் 5வது வசனம், 54 அதிகாரம் 8வது வசனம், 59 அதிகாரம் 20வது வசனம். இப்படிப்பட்ட இந்த குறிப்பிட்ட இடங்களில் அவர் மீட்பர் என்று தன்னுடைய நாமத்தை அவர் பறைசாற்றுவதை பார்க்க, ஆண்டவருக்கு பல நூற்றுக்கணக்கான நாமங்கள் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த விசேஷித்த பல நூற்றுக்கணக்கான நாமங்களில் ஒன்றுதான் இந்த மீட்பர் என்கிற நாமம். இந்த மீட்பர் என்றால் என்ன அர்த்தம்? மீட்பர் என்பது எதை குறிக்கிறது என்று சொன்னா, இந்த மீட்பர் என்ற வார்த்தைக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான விளக்கத்தை கொடுக்கிறார்கள். உதாரணத்துக்கு சாலமோன் இந்த மீட்பர் என்று சொல்லும் போது வல்லவர் என்று சொல்லுகிறார். நீதிமொழிகள் 23:11 அவர்களுடைய மீட்பர் வல்லவர். அப்ப மீட்பர் என்றால் வல்லவர் என்பது சாலமோனுடைய விளக்கம். இதே மீட்பர் என்கிற வார்த்தைக்கு ஏசாயா தீர்க்கதரிசி சூத்திரம் சொல்லுகிற இன்னொரு விளக்கம் என்னவென்று சொன்னா, சிருஷ்டிகர் என்று அர்த்தமா. மீட்பர் என்றால் சிருஷ்டிகர் என்று அர்த்தமா. ஏசாயாவின் புஸ்தகம் 54 அதிகாரம் 5வது வசனம், உன் சிருஷ்டிகரே உன் நாயகர், சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம், இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் மீட்பர். இப்போ ஏசாயாவை பொறுத்த வரைக்கும் சிருஷ்டிகர் என்பது அந்த மீட்பர் என்பதற்கான விளக்கமாய் இருக்கு. சாலமோனுக்கோ வல்லவர் என்று அந்த மீட்பருக்குரிய விளக்கத்தை அவர் சொல்லுகிறார். ஆனால் சங்கீதக்காரன் இந்த மீட்பர் என்கிற வார்த்தைக்கு என்ன சொல்லுகிறார் என்றால், உன்னதமான தேவன் என்று சொல்ல. மீட்பர் என்று சொன்னா உன்னதமானவர். இப்ப நான் சொன்னேன், இந்த மீட்பர் என்பதற்கு ஒவ்வொரு விதமான தேவ மனிதர்களும் ஒவ்வொரு விளக்கம் கொடுக்கிறார்கள். சாலமோனுக்கு வல்லவராய் இருக்கிறார், ஏசாயாவுக்கு கர்த்தர் நல்ல சிருஷ்டிகராய் இருக்கிறார், கர்த்தர் சங்கீதக்காரனுக்கு உன்னதமானவராய் இருக்கிறார். ஆனால் இதே மீட்பருக்கு யோபுவின் புத்தகம் என்ன சொல்லுது? ஏன்னா இந்த மீட்பர் என்ற வார்த்தையில ரொம்ப பிரபல்யமா இந்த வார்த்தை பரவுனதுக்கு முக்கிய காரணமே இந்த யோபு என்கிற தேவ மனுஷன் தான். அவர் சொல்றாரு, இந்த மீட்பர் என்பதற்கு என்ன சொல்லுகிறார்? யோபுவின் புஸ்தகம் 19 அதிகாரம் 25வது வசனம், யோபு 19:25, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அப்ப யோபுவை பொறுத்த அளவுக்கு மீட்பர் என்று சொன்னால் உயிரோடு இருக்கிறார் என்று அர்த்தம். இப்ப நான் உங்களை ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்கள் ஆராதிக்கிற உங்கள் தேவன் உங்களுக்கு மீட்பராய் இருக்கிறார் என்று சொன்னா, அவர் உங்க வாழ்க்கையில எந்த அர்த்தத்தை உடையவராய் இருக்கிறார்?
யோபு சொல்லுகிற உயிரோடு இருக்கிறவராய் இருக்கிறாரா? சங்கீதக்காரன் சொல்லுகிறதானே உன்னதமான தேவனாய் இருக்கிறாரா? சாலமோன் சொல்லுகிறதான வல்லவராய் இருக்கிறாரா? அல்லது ஏசாயா சொல்லுகிறதான சிருஷ்டிகராய் இருக்கிறாரா? உங்களையும் ஆண்டவர் தான் மீட்டார், என்னையும் ஆண்டவர் தான் மீட்டார், உங்களையும் என்னையும் ஆண்டவர் தான் மீட்டு இருக்கிறார். பாவத்திலிருந்து, அக்கிரமத்திலிருந்து, அநியாயத்திலிருந்து, உலகத்தின் கரையிலிருந்து, திரையிலிருந்து, பொல்லாப்பிலிருந்து, பிசாசின் பிடியிலிருந்து, அடிமைத்தனத்திலிருந்து, ஓசத்திர மீள முடியாத காரியத்திலிருந்து அவர்தான் நம்மை மீட்டு இருக்கிறார். நம்மை காப்பாற்றின போது அவர் மீட்பர். அதுல எல்லவும் சந்தேகம் கிடையாது, நாம் சந்தேகப்படவும் கூடாது. ஆனால் அவர் நம்மை காப்பாற்றின பின்பு, அவர் நம்மை தூக்கி எடுத்த பின்பு நமக்கு தேவன் எந்த விதத்திலே அல்லது உங்களுக்கு அவர் எந்த விதத்திலே வெளிப்பட்டிருக்கிறார்? இளையகுமாரனை போய் உன் மீட்பர் என்றால் என்னப்பா அர்த்தம், உன் மீட்பர் எப்படிப்பட்டவன் கேட்டாக்கா, அவன் அந்த இளையகுமாரன் சொல்லுவான் லூக்கா 15 என் மீட்பர் என் தகப்பனாயிருக்கிறார். ஏனென்றால் அவர்தான் வந்து கழுத்தை கட்டி கொண்டு அழுகிறவர். அப்ப என் மீட்பர் என்றால் தகப்பன் என்று அர்த்தம் என்று இளையகுமாரன் சொல்லும். இதே உன் மீட்பர் என்றால் என்ன அர்த்தம் என்று நகோமியை பார்த்து கேட்டா, அந்த நகோமி என்கிற தாயார் சொல்லுவாங்க, மீட்பர் என்று சொன்னா மதுரம் என்று அர்த்தமா. ஏன்னாக்கா ஒரு காலத்துல என் வாழ்க்கை கசப்பா இருந்துச்சு, என் வாழ்க்கை யாரும் என்னை நகோமின் கூப்பிடக்கூடாத அளவுக்கு வெறுப்பா இருந்துச்சு. அந்த கசப்பாவும் வெறுப்பாவும் இருந்தத என்னை தூக்கி எடுத்ததுனால அது மதுரமா மாறிடுச்சு. அதனால என் மீட்பராகிய ஆண்டவர் எனக்கு மதுரமாயிருக்கிறார் என்று நகோமி என்கிற தாயார் சொல்லுவார். இதே மீட்பர் என்கிற வார்த்தைக்கு யாத்திரையாகமம் 15 மிரியாம், மோசையின் சகோதரியாக மிரியாம் மிரியாம், உன் மீட்பர் சோத்திரம் உனக்கு எப்படிப்பட்டவர், உன் மீட்பருக்கு என்ன அர்த்தத்துல நீ பேர் வைக்கிறேன்னு கேட்டா, அவன் இந்த மிரியாம் என்கிற வாலிப சகோதரி சொல்லுவார்கள், மகிமையாய் வெற்றி சிறந்தவர் அல்லது மகிமையாய் வெற்றி சிறக்கிறவர் என்று சொல்லு. ஏன்னாக்கா நானும் என்னுடைய தம்பியும் கடல் வழியா வந்துட்டு இருந்தோம். எங்களை நம்பி ஒரு கூட்டம் வந்துச்சு. ஆனா இப்ப கடலை தாண்ட முடியல, தண்ணியை தாண்ட முடியல, தாண்டாதான் நாங்க போக முடியும். அப்போ நான் பாட்டு பாடுனேன், என் ஆண்டவர் அந்த யோர்தானை அல்லது அந்த சிவந்த சமுத்திரத்தை அப்படியே பழந்துட்டார், கடலையே ஜெயிச்சிட்டார். கடங்காரனை ஜெயிக்கிறதே இன்னைக்கு வாழ்க்கையில பெரிய பிரச்சனை. ஆனா என்னுடைய மீட்பர் கடலை ஜெயித்தார். அதனால அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தவர் என்று இந்த மிரியாம் என்கிற வாலிப சகோதரி அவருடைய வாழ்க்கையில இந்த தேவனாகிய கர்த்தரை வெற்றி சிறக்கிற தேவனாய் பார்த்திருப்பார். சரி, மிரியாம விட்டுருவோம், நகோமியை விட்டுருவோம், சங்கீதக்காரனை விட்டுருவோம், யோபுவை விட்டுருவோம், சாலமோனை விட்டுருவோம், கர்த்தர் நல்லவை ஏசாயா விட்டுருவோம். இவங்க எல்லாருமே விட்டுட்டு கர்த்தர் நல்லவன், ஒரு பர்த்திமேயு குருடை, அவனுக்கு 2 கண்ணும் தெரியாது. அந்த மனுஷனுக்கு மதிப்பும் கிடையாது, மரியாதையும் கிடையாது. காரணம் ஏன் மதிப்பு இல்ல மரியாதைன்னா, முதலாவது அந்த மனுஷன் ஊருக்குள்ள இருக்கிறதுக்கு அனுமதிக்கல. அவன் ஊருக்கு வெளியில சாலை ஓரத்துல உட்காரவனா இருக்கிறான். அப்ப எந்த மதிப்பும் இல்லாதவன், மரியாதையும் இல்லாதவன். அப்படிப்பட்ட ஒரு பார்வையற்ற ஒரு குருடை அந்த மனுஷங்கள்ட்ட போய், எப்பா உன் மீட்பர் நீ சொல்றியே, அவர் உனக்கு என்ன அர்த்தத்துல இருக்காருனாக்கா, அந்த சோதர கர்த்தர் நல்லவன், பர்த்திமேயு குருடன் சொல்லுவான், அவர் என்னை சுகமாக்கினாண்டவர், அவர் எனக்கு சுகமாக்கினாண்டவர், கண்ணை சுகமாக்கினார், கண்ணி வெளிய சுகமாக்கினார், சோத்திர என் பார்வையை சுகமாக்கினாரு, என்னை சுகமாக்கினாண்டவர். இவ பாருங்க, பைபிள்ல இந்த நாமம் என்பது ஒன்றுதான், மீட்பேர் என்பது ஒரு நாமம் தான். ஆனா அந்த ஒரு நாமத்தை ஒவ்வொரு பரிசுத்தவான்களும் ஒவ்வொரு பரிசுத்தவாட்டிகளும் பார்க்கும், அது எடுத்து பயன்படுத்தும் போது அவர்கள் மொட்டைக்கட்டையா ஆம் மீட்பர், அவர் மீட்பர், இவர் மீட்பர், நல்ல மீட்பர்
அப்படின்னு சொல்லிட்டு இருக்காம, அவங்க ஜீவியத்துல கர்த்தர் அவர்களை எப்படி மீட்டாரோ, அவர்கள் ஜீவியத்துல அவர்களை மீட்டு எந்த ஸ்தானத்துல வச்சிருக்கிறாரோ அந்த ஸ்தானத்தை அவர்கள் ஆண்டவருக்கு அப்படியே கொடுத்துட்டார். யோபு கிட்டத்தட்ட 120 வயதுக்கு மேல உயிரோடு. அதனாலதான் அவர் சொல்றாரு, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஏசையா ஒரு காலத்துல சட்டையும் இல்லாம பேண்ட்டும் இல்லாம நிர்வாணமா அலைஞ்ச மனுஷன். அந்த நிர்வாணமா ஒரு குழந்தை பிறந்தா எப்படி இருக்கணுமோ அப்படி ஒரு நிர்வாணமா இருந்தவர் தான் இந்த ஏசையா. அதனாலதான் அவர் சொல்றாரு, அவர் என் சிருஷ்டிகர். ஏன்னா நான் எந்த நிலைமையில இருந்தாலும் அவர் என்னை வெறுக்க மாட்டார். நல்ல ட்ரெஸ் போட்டு இருந்தாலும் அவர் என்னை அழகாய் சந்தோஷப்படுத்துவார். நான் வஸ்திரமே இல்லாம இருந்தாலும் ஐயோ நீ பாவித்திருக்கதற்கு விட மாட்டார் அவர் என்ன. அதனாலதான் நான் ஒரு சிருஷ்டிகராய் பார்க்கிறேன். இப்போ எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, மீட்பர் என்பது அழகான ரம்மியமான ஒரு மகத்துவமான நாமம். ஆனா அந்த மீட்பர் என்கிற நாமத்தை உடையவர் உங்க வாழ்க்கையில என்ன அர்த்தத்தை உடையவராய் இருக்கிறார் அப்படின்னு கேட்டாக்க நீங்க என்ன சொல்லுவீங்க? சரி, இப்ப நீங்க ஒரு திருப்பிட்டு ஒரு உரிமையோடு ஒரு கேள்வி கேட்கலாம். எங்க பாஸ்டர் என்னுடைய ஆவிக்குரிய தகப்பன் எனக்கு கற்றுக் கொடுக்கிறவர், அப்ப அவர்கிட்ட நான் கேட்க தப்பு கிடையாது. நீங்க திருப்பிட்டு என்னைய கேள்வி கேட்கலாம். பாஸ்டர் இதெல்லாம் சொல்றீங்களே, ஏசாயா பத்தி சொல்றீங்க, யோபு பத்தி சொல்றீங்க, மிரியாம் பத்தி சொல்றீங்க, நகோமி பத்தி சொல்றீங்க, இவங்கெல்லாம் மீட்பருக்கு ஒரு நாமத்தை வச்சிருக்காங்க. நீங்க உங்க வாழ்க்கையில இந்த மீட்பர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் ரொம்ப தைரியமா அழகா சொல்லுவேன், ஓ கர்த்தர் நல்லவர், நான் பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் என்னை நடத்தி வந்த என் தேவனாகிய கர்த்தர். நான் பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் என்னை ஆதரிக்கிறவர். அப்படின்னா என்னுடைய வாழ்க்கையில இந்த மீட்பர் என்கிறவர் எனக்கு எப்படிப்பட்டவராய் இருக்கிறார் என்று சொன்னா, என்னை ஆதரித்த தேவனாய் இருக்கிறார். இப்ப ஆதரிக்கிற தேவனாய் இருக்கிறார், இனிமேலும் ஆதரிக்கிற தேவனாய் இருப்பார். இதுதான் என்னுடைய நம்பிக்கை. ஏனென்றால் எனக்கு நல்லா தெரியும், எனக்கு ஒரு ஆதாரம் இல்லாம ஒரு ஆதரவு இல்லாம நிற்கதியாக தெரு தெருவா அலைந்தவன், ரோடு ரோடா சுற்றினவன், ஆகாரம் இல்லாமல் பசியிலும் பட்டினியிலும் கிடந்தவன், ஓ சோத்திரம் எந்த விதமான அங்கீகாரமும் இல்லாதவன். ஏனென்றால் பெரிய படிப்பு கிடையாது, அப்புறம் என்னை சுற்றி பெரிய அந்தஸ்து கிடையாது, நான் நல்ல ஒரு வேலையிலையும் கிடையாது, எனக்கு பெரிய பெரிய கம்பெனியில வேலை பார்க்கக்கூடிய கெப்பாசிட்டி பவர் கிடையாது. ஆக மொத்தம் ஒரு O+, ஒரு 1ஆம் நம்பர் 0.0 தான். ஆனா இது எதுவுமே இல்லாம ஒரு O+ஆ ஒரு 0வா இருந்த என்னைய தாழ்மையோடு சொல்லுவேன், இன்னைக்கு அநேக போதகர்களுக்கு ஒரு ஹீரோவா வச்சிருக்கு. அநேக தேவ மனிதர்களுக்கும் தேவ மனுஷிகளுக்கும் ஒரு போதகனா வச்சிருக்க. எத்தனையோ கல்விமான்களுக்கு முன்பாக ஒரு ஞானியாய் வைத்திருக்க. இதுக்கெல்லாம் ஒரே ஒரு காரணம், என் மீட்பர் எனக்கு எப்படி இருந்தார்னாக்கா ஆதரித்தவராய் இருந்தார், ஆதரித்தவராய் இருக்கிறார், இனிமேலும் ஆதரிப்பார். இதுதான் என்னுடைய நம்பிக்கை. கர்த்தர் நல்லவர். இந்த ஆதரித்தார் அல்லது ஆதரிக்கிறார் என்பதற்கு ஏதாவது ஒரு விளக்கம் சொல்லுங்க பாஸ்டர் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா ரொம்ப கிருபையை முன்னிட்டு சொல்லுங்க. என்ன விளக்கம்னா, லூக்கா சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்துல எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு ஒரு மனுஷன் போறான். அப்போ எருசலேமுக்கும் எரிகோவுக்கு இடையில 18 மைல் தூரம். இப்ப எருசலேம் மேல் நோக்கி மலை மேல இருக்குது, எரிகோ கீழ் நோக்கி மலை அடிவாரத்துல இருக்குது. உயரத்துல இருக்கிற மனுஷன் கீழ் நோக்கி அடிவாரத்துக்கு போயிட்டு இருக்கான். அதாவது பரலோகத்திலிருந்து நரகத்துக்கு போற மாதிரி.
அப்படி போயிட்டு இருக்க மனுஷனை ரோட்ல பார்த்தவங்க கொலை உயிரும் குற்றமா அடிச்சு காயப்படுத்தி அப்புறம் அவனை ரத்தம் சிந்த வச்சு அப்படி வழியில போட்டுட்டு போயிட்டான். அவன் ஏறிட்டு வந்த கழுதை அவனுக்கு உதவி செய்யல. அவன் எரிகோளுக்கு மார்க்கெட்டுக்கு பொருள் வாங்குறதுக்காக கொண்டு போன பணம் அவனுக்கு உதவி செய்யல. அவன் கொண்டு வந்ததான சில பொருட்கள் அங்க இருந்துச்சு, அந்த பொருட்களும் அவனுக்கு உதவி செய்யல. அவன் கழுதையும் கைவிட்டுச்சு, அவன் பணமும் கைவிட்டுச்சு, அவன்கிட்ட இருந்த பொருட்களும் கைவிட்டுச்சு. இப்ப எருசலேமிலிருந்து வந்தான் பாருங்க, அந்த எருசலேமும் கைவிட்டுச்சு. எரிகோவை தேடி உதவியா போனா பாருங்க, அந்த எரிகோவும் எல்லாரும் கைவிட்டாச்சு. அந்த நேரத்துலதான் அந்த மனுஷனுக்கு ஒரு சமாரியன் வந்தார். இப்போ அந்த சமாரியனுக்கு ஒரு நாள் அந்த அடிப்பட்ட மனுஷனுக்கு ஒரு ஆதரவு கிடைக்கும். என்ன ஆதரவுனா, அந்த லூக்கா சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தை பார்க்கும்போது முதலாவது எண்ணெய் என்கிற ஆதரவு கிடைக்குது. இரண்டாவது திராட்சை ரசம் என்கிற ஆதரவு கிடைக்குது. மூன்றாவது காயம் கட்டப்படுதல் என்கிற ஆதரவு கிடைக்குது. நாலாவது சமாரியனுடைய ரதமே சமாரியனுடைய கழுதையே அங்க ஆதரவா கிடைக்குது. ஐந்தாவது ஒரு சத்திரம் என்கிற ஆதரவு கிடைக்குது. ஆறாவது இவனுக்காக 2 பணம் கொடுப்பதனால 2 பணத்தின் ஆதரவு கிடைக்குது. எல்லாவற்றை விட இப்ப 2வது ஒரு ஆதரவு என்னன்னா, முதலாவது நல்ல சமாரியன் ஆதரிக்கிறார் வழியில, இப்ப சத்திரக்காரன் ஆதரிக்க ஆரம்பிக்கிறான். அங்க ஒரு ஆதரவு. இத்தனை ஆதரவு அந்த எரிகோவுக்கு போயிட்டு இருந்த மனுஷனுக்கு கிடைச்சது. ஏன் இது சொல்றேன்னா, இந்த ஆதியாகமத்தின் புஸ்தகம் 48ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்கிறபடி, சோத்திரம் கர்த்தர் நல்லவன், நான் வணங்கிய தேவனும் நான் பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் என்னை ஆதரித்த தேவனும். இந்த வழிபோக்கனுக்கு இப்படி 9 விதமான ஆதரவு கிடைச்சதுன்னு சொன்னேன். ஆனா அந்த 9 விதமான ஆதரவை விட எனக்கு இன்னைக்கு 9000க்கும் அதிகமான ஆதரவை கொடுத்து கர்த்தர் நடத்திட்டு இருக்கார். அந்த வகையில பார்த்தா இந்த மீட்பேர் என்கிறவர் எனக்கு யார் என்று சொன்னா, என்னை ஆதரித்தவர், என்னை ஆதரிக்கவர், இனிமேலும் ஆதரிப்பவர். இப்போ சொல்லுங்க, இந்த மீட்பர் உங்களுக்கு என்னவாயிருக்கிறார்? தகப்பனாயிருக்கிறாரா? சகோதரனாயிருக்கிறாரா? காயம் கட்டுகிறவராயிருக்கிறாரா? விசாரிக்கிறவராயிருக்கிறாரா? என்னை வார்க்கிறவராயிருக்கிறாரா? ஜீவனை கொடுக்கிறவராயிருக்கிறார்? எந்த விதத்திலே அந்த மீட்பரை நீங்க எப்படி பார்த்தீர்கள்? கர்த்தருக்கு மகிமை. சிலர் ஊழியக்காரர்களே பார்த்திருக்கிறேன். நான் எந்த ஊழியக்காரர்கள் குறையா பேசுவது கிடையாது, ஆனா சம்பவத்தை நடக்கிற சம்பவம் சில ஊழியக்காரர்களையே நான் பார்த்திருக்கிறேன். எப்போ பார்த்தாலுமே தன்னுடைய தரித்திரியத்தையும் தன்னுடைய குறைவையும் தான் இல்ல இருக்கிறதா நெருக்கத்தையும் தான் பேசிட்டு இருக்கோம். நான் அவர் ரட்சிக்கப்பட்டு இத்தனை வருஷம் ஆச்சு, இன்னும் எனக்கு பெரிய சகாயம் கிடைக்கல. நான் ஊழியத்துக்கு வந்து இத்தனை வருஷம் ஆச்சு, இன்னும் பெருசா நான் எதுவும் சாதிக்க முடியல. ஆண்டவர் என்னை அபிஷேகிச்சு இத்தனை வருஷம் ஆச்சு, ஆனா பாருங்க இருக்கிற நிலைமையில் தான் இருக்கிறேன்னு சொல்லி அந்த இல்லாமையையும் பஞ்சத்தையும் குறைவை மட்டுமே பேசுகிறவர்கள் பேசி பரிதாபத்தை பார்க்கிற ஒரு கூட்டம் இன்னைக்கு இருக்கு. ஆனா நான் கிருபையை முன்னிட்டு தாழ்மையா சொல்லுவேன், என்கிட்ட இருக்கிற குறைவை பேசுவதற்கோ, என்கிட்ட இருக்கிற இல்லாமையை பேசுவதற்கோ, எனக்கு தேவையா இருக்கிற ஏராளமான தேவைகளை பேசுவதற்கோ நான் விரும்புவதை விட, என் தேவன் என்னை எப்படி ஆதரித்தார், அந்த மீட்பர் எனக்கு எப்படிப்பட்ட மீட்பராய் இருந்தார் என்று சாட்சி சொல்லதான் நான் விரும்புகிறவனாய் இருக்கு. எனக்கு நல்லா தெரியும், வேறு யார் ஆதரித்திருந்தாலும் என் வாழ்க்கை இந்த அளவுக்கு மேன்மைப்பட்டு இருக்காது, என் வாழ்க்கை இந்த அளவுக்கு கனத்துக்கு வந்திருக்காது. நான்
ரொம்ப அடிமட்டமான வேலையெல்லாம் பார்த்து வந்தவன். அதாவது அடிமட்டமானாக்கா ரொம்ப அவலட்சணமான வேலைகள் கிடையாது, வேலையிலேயே ரொம்ப தரம் குறைந்த வேலையெல்லாம் கூலி வேலையெல்லாம் பார்த்து வந்தவன். ஒரு கட்டம் வரும்போது கும்பகோணத்திலேயே நான் கட்டட வேலைக்கு போகிறவனா இருந்தேன். கட்டட வேலை போய் சிமெண்ட் தூக்குறது, மூட்டை தூக்குறது, செங்கல் எடுக்கிறது, சாந்து சட்டி தூக்குறது, அப்புறம் சுதந்திரம் அங்க இருக்கிற கூலி வேலைகளை பார்க்க இதுல போய் அப்போ அந்த அது வெறும் கூலி வேலை தான், கட்டுற ஒரு சித்தாள் வேலை கூலி வேலை. ஆனா என்ன ஆகும்னா அந்த கூலி வேலை கூட டெய்லி கிடைக்காது, அது கூட டெய்லி கிடைக்காது. சரி, டெய்லி வேலைக்கு போகணும், கண்டிப்பா வேலை வேணும்னா என்ன செய்யணும், இந்த லேபர்ஸ் என்று சொல்லக்கூடிய கூலி ஆட்கள் மற்றும் கொத்தனார்கள் சித்தாள்கள் எல்லாம் கூடுகிற ஒரு இடம் இருக்கும். அவங்க எங்க கேதர் ஆகுறாங்களோ அந்த கேதரிங் பிளேஸுக்கு நம்ம போயிடும். அங்க மேஸ்திரின்னு ஒருத்தர் இருப்பார், எல்லாத்துக்கும் மேற்பட்டவர். அவர்கிட்ட நிறைய கான்ட்ராக்ட் வேலையெல்லாம் இருக்கும். இந்த பெருமாள் கோயில் வீதியில ஒரு பில்டிங் கட்டணும், அப்புறம் இங்க தெப்பக்குளத்துல ஒரு சோத்திர ஸ்கூல் கட்டணும், இங்க காம்பவுண்ட் கட்டணும், இதுக்கு 7 பேர் வேணும், அதுக்கு 4 பேர் வேணும், இது 15 பேர் வேணும். அப்போ இந்த மேஸ்திரி தான் என்ன பண்ணுவாரு, எந்தெந்த வேலைக்கு யார் யார் அனுப்பணும் சொல்லி பிரிச்சு எடுப்பார், வேலைக்கு அனுப்புவார். ஆனா ஏன் இதை சொல்றேன்னா, அந்த வேலையே கிடைக்கிற வேலையே கூலி வேலை தான். நாங்க அந்த காலத்துல வேலை பார்க்கும்போது ஒரு நாளைக்கு மிஞ்சி மிஞ்சி போனா 50 ரூபா 40 ரூபா இல்லாட்டி 60 ரூபா வேலை கூலியே. டேய் நீ இவங்க கூட வேலைக்கு போயிரு அப்படிம்பாங்க. சரி போயிடும். அங்க போனா அந்த ஸ்டாரம் கட்டி இருக்கும், ஸ்டாரத்துல மேல இறங்கணும், அங்கது கீழே இறங்கணும், தலையில பாரம் இருக்கும், சீக்கிரம் வாம்பான், ஒருத்தன் கெட்ட வார்த்தையில பேசுவான், பதிலே பேச முடியாது, அது கீழே கொட்டும்பான், நீ என்ன வேலை பார்க்குற உருப்படியே கிடையாதும்பா, உச்சி வெயில வாங்கும். இவ்வளவு பண்ணிட்டு கடைசி சம்பளம் வாங்கும்போது பாத்தீங்கன்னா 30 ரூபா 40 ரூபா 50 ரூபா சம்பளம் வாங்கிட்டு கீழே இறங்குனாக்கா மேஸ்திரி கூடுவான், இங்க வா, உன் சம்பளம் இவ்வளவு தானே, அதுல எனக்கு கமிஷன் கொடுன்னு சொல்லி அதுல 10 ரூபா 15 ரூபா எடுத்துருவோம். இப்ப ஏன் சொல்றேன்னா, இந்த ஆதரித்தவர் என் மீட்பர் எனக்கு யாருனாக்கா என்னை ஆதரித்தவர், இப்ப ஆதரிக்கிறவர், இனிமேலும் ஆதரிப்பவர். ஏன் இதை சொல்றேன்னா, ஒரு தினக்கூலிக்கு வேலை பிடிச்சு கொடுக்கிறவனே ஒரு கமிஷனை எடுக்காம கொடுத்த சம்பளத்துல கால்வாசிய பிடுங்காம அனுப்புறது கிடையாது. ஆனா ஏன் தேவன் அப்படி இல்லை, அவரு எனக்கு இன்னைக்கு சம்பளம், என்னுடைய தேவை இன்னைக்கு 1000 ரூபாய், ஒரு நாளைக்கு 1000 ரூபாய்னாக்கா அவர் என்ன பண்றாரு தெரியுமா, எப்பா நீ உனக்கு தேவை ஒரு நாளைக்கு 1000 ரூபாய், இந்த 1000 ரூபாய் வச்சுக்க, இல்லாட்டி ஒரு மாசம் 30,000 வச்சுக்க அப்படின்னு சொல்லி ஒரு நாள் தேவைக்கு 1000 ரூபாய்னோ 30 நாள் தேவைக்கு 30,000 ரூபான்னு அவர் கொடுக்காம, எனக்கு தேவை 1000 ரூபாய் தான் தெரிஞ்சிருந்தாலும் அவர் எனக்கு கொடுக்கிறது கிட்டத்தட்ட 4000 ரூபாய் கொடுக்கிறார். 4000 ரூபாய். இதுக்கு பேர் தான் மனிதர்களுடைய மீட்புக்கும் என் ஆண்டவர் மீட்பர் என்பதற்கும் உள்ள வித்தியாசம். இங்கு மீட்பர் என்று ஏசாயா இந்த 54ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல ஒரு மீட்பர் சும்மா சொல்லல, அவர் சொல்றார் அப்படின்னாக்கா அவர் தான் என் சிருஷ்டிகர், எனக்கு எல்லாத்தையும் சிருஷ்டித்தவரும் அவர் தான், சிருஷ்டித்து கொண்டிருக்கிறவரும் அவர் தான், இனிமே என் வாழ்க்கையில புதுசா ஒண்ணு சிருஷ்டிக்க போகிறவரும் அவர் தான். அவன் 1000 ரூபாய் கொடுப்பான், இவன் ஒரு நாள் கூலி 40 ரூபா 50 ரூபா கொடுப்பான். ஆனா ஏன் ஆண்டவர் எனக்கு தேவை 1000 ரூபாய் என்று இருந்தாலும் அவர் வெறும் 1000 ரூபாய் கொடுக்கறதுல 4000 ரூபாய் 3000 ரூபாய் கூடவே கொடுக்கிறார். இதுக்கு பேர் தான் என்னன்னா லூக்கா சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம் சொல்லுது, அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்க மடியிலே போடப்படும். இந்த செய்தியை கேட்கிற தேவ பிள்ளைய
தயவு செய்து ஒரு சத்தியத்தை நல்லா தெரிந்து கொள்ளுங்க. ஆண்டவருக்கு கத்தர் பேர் இருக்கு, கத்தாதி கத்தர் பேர் இருக்கு, ராஜாதி ராஜான் பேர் இருக்குது, யெகோவா ஷாலோம் பேர் இருக்குது, அப்புறம் யெகோவா ரப்பான் இருக்குது, மீட்பர் என்று இருக்குது, ரட்சகர் என்று இருக்கிறது, தூதன் என்று இருக்கிறது. இதெல்லாம் உண்மைதான். ஆனா இன்னைக்கு நிறைய பேர் அதை எப்படி பார்க்கறாங்க, வெறும் பேரா மட்டும்தான் பார்க்கறாங்க. கானாவூர்ல அவருக்கு அற்புதங்களை செய்கிறவர் பேரு, பெத்லகேமில இம்மானுவேல்ன்ற பேரு, நாசரேத்துல இயேசு என்கிற பேரு, பெத்தானியாவில உயிரோடு இருக்கிறவர் பேரு. இப்படி அவங்க இவர் இந்த ஊருக்கு போனாரு, அதனால அவருக்கு அந்த பேரை வச்சுட்டாங்க. இவர் இந்த ஊர்ல இதை செஞ்சார், அதனால இந்த பேரை வச்சுட்டாங்கன்னு சொல்லி இன்னைக்கு நிறைய தேவனுடைய நாமங்களை அது ஒரு அடையாளமா தான் பார்க்கிறாங்களே தவிர தன் வாழ்க்கையின் அர்த்தமா பார்க்கிறதே கிடையாது. ஆனா நான் சொல்றேன், தேவனுடைய நாமங்கள் என்கிற பெயர்களை நான் அடையாளமா பார்க்கல, அது என் வாழ்க்கையின் அர்த்தமாக பார்க்கிறேன். இதுல ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. பைபிள்ல விசுவாசிகளுக்கு அல்லது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு வைக்கக்கூடிய பேரு பல நூறு பேர் அல்ல, பல ஆயிரக்கணக்கான பேர் இருக்கு. அதுல நான் ஒரு பரதேசியா இருந்தவன். கூட தாயும் கிடையாது, தகப்பனும் கிடையாது, சகோதரனும் கிடையாது, சகோதரியும் கிடையாது, எந்த நட்பு பந்தமும் கிடையாது. ஒரு தனித்தவனாய், ஒரு வீட்டு வேலைக்காரனாய், ஒரு சொந்த அடிமையா இருந்தேன். இப்போ ஒரு பரதேசி போல இருக்கிற என்னைய கூப்பிட்டு என் மீட்பர் ஒரு ஊழியக்கார்ட்ட பேசி, அதாவது கொச்சு குஞ்சு அப்படின்னு சொல்லக்கூடிய பிரதானமான ஒரு தெய்வ மனுஷன் தீர்க்கதரிசி, அந்த தீர்க்கதரிசி மூலமா எனக்கு ஏதோ பேர் வச்சுக்கலாம். ஆனா பாருங்க, அந்த தேவ மனுஷன் பேசி இந்த பையனுக்கு இவனுக்கு சாமுவேல் பேர் வை அப்படின்னு கத்த சொல்லிட்டு அவரு பாஸ்டர் கொச்சு குஞ்சு வந்தாரு. மோனே இங்க வா, உன் பேர் என்ன கேட்டார். நான் பழைய பேரை சொன்னேன். இல்ல இல்ல இல்ல, கத்த சொன்னாரு, இன்னையிலிருந்து நீ சாமுவேல் கூப்பிடுவ, உன் பேர் சாமுவேல், பிதாகுமார பரிசுத்தாவி நாமத்தில் இந்த நாமத்தோட சூழ்ச்சின்னு சொல்லிட்டு அந்த தேவ மனுஷன் போயிட்டார். இப்ப பாருங்க, என்னைக்கு அந்த ஒரு பரதேசியா, ஒரு சாதாரணமானவனா, ஒன்றுமில்லாதவனா இருந்த என்னைய கூப்பிட்டு அவ்வளோ பெரிய மனுஷன் சாமுவேல். சாமுவேல்ல பைபிள்லையும் சரி வாழ்க்கையில நீங்க நினைக்கிற மாதிரி சாதாரண மனுஷன் கிடையாது. தேவனோடு பேசினவர், தேவனோடு நடந்தவர், தேவனுக்காக வாழ்ந்தவர், மக்களால் மதிக்கப்பட்டவர், நல்ல நியாயப்பிரமாணிகன், அது மாத்திரமல்ல நல்ல ஆசாரியன், அப்புறம் ஞான திருஷ்டிக்காரன், தீர்க்கதரிசி, அவன் சொல்லுவதெல்லாம் தப்பாம நடக்க பண்ணுகிறவர், வானத்தில் இடி மின்னல்கள் உண்டு பண்ணுகிறவர், ராஜாக்களை அபிஷேகிக்கிறவர், ராஜாக்களை தள்ளி போடுகிறவர். ஓ சோத்திரம், இப்படி அவரை குறித்து சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே போன. சாமுவேல்லாம் அவ்வளவு சாதாரண ஆள் இல்லை, ஆனா அவ்வளோ பெரிய ஒரு தேவ மனுஷன், அற்புதமான ஒரு உன்னதமான மனுஷன். அந்த தேவ மனுஷனுடைய பேரை கொண்டு வந்து ஒரு பரதேசிய போல, ஒரு எளிமையாக, ஒரு வீட்டிலே ஒரு சாதாரண வேலைக்காரனா இருந்தவனுக்கு ஆண்டவர் இந்த பேரை வச்சார்னாக்கா, இதுக்கு பேர் தான் நான் சொல்றேன், அவர் மீட்பர். இங்கதான் ஒரு ரகசியத்தை தெரிஞ்சுக்கணும். ஆண்டவர் மீட்பர் என்று சொன்னா உங்களை காப்பாற்றுகிறவர், மீட்டுக் கொள்ளுகிற அர்த்தம். இப்ப என்ன ரகசியம்னா, ஆண்டவர் உங்களை எப்படி மீட்கிறாரோ அதன்படியே ஆசீர்வதிக்கிறார், அதன்படியே கர்த்தர் உங்களை மகிமைப்படுத்துகிறார். சாமுவேல் என்கிற பேரை கர்த்தர் எனக்கு வைக்க அந்த தேவ மனுஷன் சொன்னார், அவர் வச்சார். ஆனா அன்னையிலிருந்து வந்து தலைமையில உட்காந்துச்சு பாருங்க ஒரு அபிஷேகம், கர்த்தருடைய தீர்க்கதரிசி அப்படின்ற ஒரு தேவனுடைய அபிஷேகமும் அந்த தேவனுடைய கிருபையும் செயல்பட ஆரம்பிச்சிருச்சு. நான் ரொம்ப தாழ்மையா சொல்லுவேன், அவ்வளோ பெரிய தீர்க்கதரிசியா இருக்கிறதுக்கு எந்த விதத்திலும் எனக்கு எந்த தகுதியும் கிடையாது. ஆனா இன்னைக்கும் அந்த தேவனுடைய வாயா, தேவனுடைய வார்த்தையா
தேவனுடைய சத்தமா வச்சிருக்கார். அப்ப என்னை மீட்கும் போது அவர் எந்த நோக்கத்துல மீட்டாருனாக்கா, இவன் வீட்டு வேலைக்காரனா இருக்கிறான், இவனுக்கு நல்ல வேலையை கொடுக்கணும் அப்படின்னு மீட்கல. இவன் ஒரு பரதேசியா இருக்கிறான், இவனுக்கு எல்லா உறவுகளும் சொந்தமும் பக்கத்துல இருக்கணும் அப்படின்னு அவர் மீட்கல. இவன் எந்த வருமானம் இல்லாத அனாதையா இருக்கிறான், இவனுக்கு நல்ல பொருளாதாரத்தை கொடுக்கணும்னு மீட்கல. என்னை மீட்கும் போதே அவருடைய நோக்கம் என்னன்னா, இவனை ஒரு தீர்க்கதரிசியாக மாற்ற வேண்டும், இவனை ஒரு போதிக்கிறவனாய் மாற்ற வேண்டும், இவனை என் வேதத்தை கற்றுக் கொடுக்கிறவனாய் மாற்ற வேண்டும். அப்படிதான் நான் இவனை மீட்கிறேன் என்று சொல்லி என்னுடைய இந்த வயது மீட்பை அந்த வயதிலேயே தீர்மானித்திருக்கிறார். அப்படின்னா இந்த சத்தியத்தின் ஆழத்தை புரிந்து கொள்ளுங்க. இன்னைக்கு நீங்க பாஸ்டரா இருக்கிறீங்க அப்படின்னா, நீங்க உங்களுடைய சீனியர் பாஸ்டர் சொல்லி கொடுத்ததுனால, இல்லாட்டி ஒரு பாஸ்டருக்கு கீழே அசிஸ்டன்ட் பாஸ்டரா இருந்ததுனால நீங்க பாஸ்டர் ஆயிரல. உங்களை என்னைக்கு அந்த மீட்பர் என்கிற நாமத்தை உடையவர் எங்கிருந்து எப்படி மீட்டாரோ அன்னைக்கே உங்களை குறித்து வச்சிட்டாரு. இவரு இந்த மனுஷன் என்னுடைய ஊழியத்துல ஒரு பாஸ்டரா இருப்பாரு, ஒரு மெய்ப்பனா இருப்பாரு. நீங்க ஒரு நல்ல பாடகியா இருக்கீங்க, வேற ஒண்ணுமே தெரியாது, பாட்டு ஒண்ணுதான் பாட தெரியும். ஆனா நீங்க பாடுற பாட்டு ஆழமா இருக்கு, அர்த்தமா இருக்குது, நல்ல கிருபையா இருக்குன்னா, இன்னைக்கு நீங்க பாடகின்னு உங்களுக்கு தெரியுது. ஆனா நீங்க பாட்டு பாட கூட தகுதியே இல்லாத, அந்த குரல் வளம் கூட இல்லாதப்போ உங்களை ஒரு நாள் மீட்டார் பாருங்க, அன்னைக்கே அவர் தீர்மானிச்சுட்டாரு, என் மக இங்கு பாடகியா மிரியாம் போல பாட்டு பாடுகிறவளா இருப்பார். லூக்கா சுவிசேஷத்தின் 2ஆம் அதிகாரத்தின் அன்னாளை போல என் ஆலயத்துல பாடுகிறவளாய் இருப்பாள். இப்படி கர்த்தர் அன்னைக்கு என்னைக்கு உங்களை மீட்டாரோ அன்னைக்கே உங்களுடைய எதிர்காலத்தை குறித்த எல்லா திட்டத்தோடு தான் ஆண்டவர் மீட்டு இருக்கிறார். இங்க ஒரு ரகசியத்தை சொல்ற பாருங்க. யோனாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, அங்க ஆண்டவரே ஒரு இடத்துல புலம்புற என்ன சொல்றாருன்னா, வலது கை சுதந்திரம், வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத ஜனங்கள் அப்படின்னு சொல்லிட்டு 1,20,000 பேருக்கும் அதிகமானவர்களுக்கான்னு சொல்றாரு. 1,20,000 பேருன்னு சொன்ன ஆண்டவருக்கு அந்த தேசத்துல இருக்க யாராவது சிலருடைய பேர் ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாதா? கண்டிப்பா ராஜாவோட பேர் தெரிஞ்சிருக்கணும், இல்லாட்டி இந்த பிரபுக்களுடைய பேர் தெரிஞ்சிருக்கணும், அந்த மந்திரிகளுடைய பேர் தெரிஞ்சிருக்கணும், இன்னும் தேசத்தின் அதிகாரிகளோடு அவங்க பேர்லாம் அவனுக்கு தெரியும். ஆனா நீங்க யோபு புத்தகத்தை படிச்சு பாத்தீங்கன்னா 1,20,000க்கும் அதிகமான ஜனங்கள் சொல்றாரே ஒழிய யார் பேரையும் அவர் அங்கு சொல்லல, யோனாவை தவிர. அப்போ அந்த 1,20,000 பேரை அவரை மீட்கும் போது நான் கிருபையை முன்னிட்டு சொல்லுவேன், ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான நோக்கத்தோடு தான் கர்த்தர் தேர்ந்தெடுத்திருக்கிறார். அவங்க பேரை சொல்லலன்றதுனால இந்த 1,20,000 பேரும் நோக்கம் இல்லாதவர்கள், திட்டமில்லாதவர்கள் என்று கிடையாது. அவங்கள கர்த்தர் மீட்டெடுக்கும் போது அத்தனை பேருக்கும் ஒரு உக்கிரானத்துவத்தோடு தான் கர்த்தர் தேர்ந்தெடுத்திருக்கிறார். இப்ப அந்த ஏசாயா 54:8 படி அவர் மீட்பர். இந்த மீட்பர் என்கிறவர் ஏன் உங்களை தெரிந்தெடுத்தார்? சகோதரி சகோதரனே, தயவு செய்து தேவனுடைய வார்த்தைய கொஞ்சம் கவனமா கவனிங்க. தேவையில்லாத அழிஞ்சு போற காரியத்துக்கு உங்க சிந்தை அங்கே வச்சுக்கிட்டு பிரிச்சுக்கிட்டு இங்க சத்தியத்தை கேட்காதீங்க. ஏன் ஆண்டவர் உங்களை மீட்டு கொண்டார்? அவர் ஏன் மீட்பரா வந்தார் தெரியுமா? ஒரு முக்கிய அடிப்படை சத்தியத்தை தெரிந்து கொள்ளுங்க. நீங்க பாஸ்டரா இருந்தாலும் சரி, விசுவாசியா இருந்தாலும் சரி, பெண்களா இருந்தாலும் சரி, ஆண்களா இருந்தாலும் சத்தியத்தை சத்தியமா சொல்றேன்.
அவர் மீட்பராய் இருந்து உங்களை மீட்க காரணம்னா, அவர் எப்படி உங்களை தூக்கும் போது, காப்பாற்றும் போது, விடுவிக்கும் போது அவர் ஒரு மீட்பராய் இருந்தாரோ, அதே போல நீங்கள் சிலரையாகலும் மீட்க வேண்டும் என்பது அவருடைய நோக்கம். சிலரையாவது காப்பாற்ற வேண்டியது உங்களுடைய கடமை. ஆனா இன்னைக்கு நிறைய பேருக்கு பெரிய ஒரு வெட்கக்கேடு என்ன தெரியுமா? 1978 கர்த்தர் என்னை மீட்டுட்டாரு, எனக்கு தெரியும். ஆனா இன்னைக்கு நான் என்ன ஜெபம் பண்றேன்? ஆண்டவரே என்னை காப்பாத்து, ஆண்டவரே என்னை தூக்கி விடும், ஆண்டவரே என்னை தப்பு. இதைத்தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். 1978 80 எங்க இருக்கு? அதுல ஒரு 20, இதுல ஒரு 25, 45, 47 வருஷம் ஆயிடுச்சு. 47 வருஷத்துக்கு முன்னாடி கர்த்தரால் மீட்கப்பட்டு இருந்தும் இன்னும் எனக்கு விடுதலை வேணும், என்னைய காப்பாற்றும், என்னைய தப்புவின்னு தான் சொல்றமே தவிர, இந்த 45 வருஷத்துல இல்ல ஆண்டவர் நம்மை மீட்ட 15 வருஷத்துல, கர்த்தர் நம்மை மீட்ட இந்த 10 வருஷத்துல நம்ம எத்தனை பேரை மீட்டெடுத்திருக்கிறோம்? இந்த சிந்தைக்கு யாரும் போவது கிடையாது. ஒரு டீச்சரை பாருங்களேன், ஒரு பள்ளிக்கூட ஆசிரியை இல்லாட்டி ஆசிரியர், அவங்க இவன் கலெக்டர் ஆகணும் அப்படின்னு எந்த டீச்சரும் பாடம் சொல்லி கொடுத்தது கிடையாது. இல்லாட்டி ஜனாதிபதியா வரணும், அப்படிதான் இவனை நான் உருவாக்க போறேன், இவன் ஒரு பெண் ஜனாதிபதியா வரணும் எந்த டீச்சரும் எந்த பொம்பளை பிள்ளைக்கும் அந்த ஒரு மோட்டிவேஷன் சொல்லிக் கொடுக்க கிடையாது. ஆனா அவங்க சொல்லிக் கொடுக்கிற பாடம், அவங்க கற்றுக் கொடுக்கிறதான அந்த முறை, அந்த படிக்கிற பிள்ளைகள்ல ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு விதத்துல காப்பாற்றுது. ஒருத்தர் நல்ல பிசினஸ் மேனா மாறி, ஒருத்தர் சொத்துல நல்ல தொழிலாளியா மாறிடும், ஒருத்தர் நல்ல அறிவாளியா மாறிடும், ஒரு பெண்ணு நல்ல நிர்வகிக்கிறவளா வந்துடுறாங்க. அப்ப அவங்க சொல்லிக் கொடுக்கிற படிப்பு அந்த கிளாஸ்ல எத்தனையோ பேரை மீக்குது. ஒரு ஆசிரியரால மாணவர்களை அடிமத்தனத்திலிருந்து மீட்க முடியுது. ஒரு ஆசிரியையினால சொத்துற மூலக்கட்டத்தனத்திலிருந்து மூளை உள்ளவங்களா மீட்க முடியுதுன்னா, ரட்சிக்கப்பட்டிருக்கிற நம்மால, மனம் திரும்பி இருக்கிற நம்மால, மீட்பரால் மீட்கப்பட்டிருக்கிற நம்மளால ஏன் மற்றவர்களை மீட்க முடியல? ஏன் மீட்க முடியல? ஏன் யாரையுமே இன்னும் கர்த்தருக்குள் நடத்த முடியல? ஏன் நம்ம மூலமா யாரும் இன்னும் தேவனுடைய சத்தியத்துக்குள்ள வர முடியல? ஏன்னா இந்த மீட்பர் அப்படின்னாலே நம்முடைய ஜெபம் எப்படி ஆயிடுது? சுயநலமான ஜெபம் ஆயிடுது. எனக்கு ஒரு 3 லட்சம் ரூபாய் கடன் இருக்கு ஆண்டவரே, எப்படியாவது அதை அடைக்கணும், வட்டி இல்லாம அடைக்கணும். அந்த 3 லட்சம் ரூபாய் கொடுத்து குடிச்சுட்டு நான் பாட்டு ஓஞ்சிருவேன் ஆண்டவரே, அதுக்கு வழி தரும். என் மருமக குடும்பம் ஒண்ணுமில்லாம போயிடுச்சு, அதனால மருமக குடும்பத்தை எப்படியாவது மீட்டுங்க ஆண்டவரே. இப்படிதான் நம்ம கதறோம், விண்ணப்பிக்கிறோம், ஜெபிக்கிறோமே தவிர நாம் எத்தனை பேரை மீட்டெடுத்திருக்கிறோம்? உதாரணத்துக்கு, உங்களுக்கு கல்யாணம் ஆகி உங்களுக்கு புள்ள பிறந்து உங்க பையனுக்கு உங்க பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிருக்கு, நீங்க கண்டிப்பா பண்ணி வச்சிருப்பீங்க. இது நடைமுறை சத்தியம். எல்லாரும் செய்ய வேண்டிய கடமை செய்யணும். நம்முடைய பையனுக்கு கல்யாணம் பண்ணணும் அப்படின்ற பொறுப்பு இருக்குது, கல்யாணம் பண்ணி வச்சாச்சு. ஏன் இதே மாதிரி மற்ற யாராவது ஒரு குடும்பத்துல ஒரு பையனை எடுத்து அவனுக்கு நான் ஒரு கல்யாணம் பண்ணி வைப்பேன், ஒரு குடும்பத்துல ஒரு பொண்ணு எடுத்து அந்த பொண்ணுக்கு நான் கல்யாணம் பண்ணி வைப்பேன்ற அந்த ஒரு பொறுப்பு ஏன் வரல? இதுதான் ஸ்தோத்திரம், யாரை குறித்ததான பொறுப்பும் இல்லாத தன்மை. இதுதான் இன்னைக்கு ஆவிக்குரிய மந்த நிலைமை. என் குடும்பத்துல நடக்க வேண்டிய நடந்துருச்சு, மற்றவங்களை பத்தி கவலையே கிடையாது. ஆனா
மீட்பரால் மீட்கப்பட்டு, மீட்பரால் நடத்தப்பட்டு, மீட்பர் என்பதற்கான சொந்த கிருபையின் நாமத்தின் அர்த்தத்தை தெரிஞ்சு வாழ்ற ஒருவராலும் மற்றவர்களை காப்பாற்றாமல் மீட்காமல் இருக்கவே முடியாது. அப்படியும் இருந்தால் அவர்களுக்கும் கிறிஸ்துவுக்கும் சம்பந்தமே இல்லை என்றுதான் அர்த்தம். தயவு செய்து இன்னைக்கு ஒண்ணு தெரிந்து கொள்ளுங்க. நீங்களும் ஒரு 120 வருஷம் வாழ போறது கிடையாது. நானும் ஒரு 150 வருஷம் வாழ போறது கிடையாது. நான் உங்களை சொல்ல விரும்பல, என்னையவே நான் சொல்றேன். இனி எத்தனை மாசம் இல்லாட்டி எத்தனை வருஷம், ஏன் எத்தனை வாரம் நான் உயிரோடு இருப்பேன்னு எனக்கே தெரியாது. ஆனா என்னுடைய ஒரே ஒரு பாரம் என்னன்னா, நான் சாகரத்துக்குள்ள சிலரையாகலும் நான் மீட்கணும். எனக்கு நல்லா தெரியும் என் மீட்பு எனக்கு எப்படிப்பட்டவர்னா, நான் பிறந்த நாள் முதல் என்னை ஆதரிக்கிறார், இன்னைக்கு வரைக்கும் ஆதரிக்கிறார், இனிமேலும் அவர் என்னை ஆதரிப்பார். அப்ப என்னுடைய டார்கெட் என்ன? என் தேவன் என்னை எப்படி இந்நாள் வரைக்கும் ஆதரித்தாரோ அதே போல நான் யாரையாவது, ஒரு பிச்சை எடுக்கிறவங்கள, ஒரு விதவைய, ஒரு தர்மம் எடுத்து படுக்கிறவங்கள, ஒரு நம்பிய, ஒரு பைத்தியக்காரனை, ஒரு லூச, ஒரு கிறுக்க, ஒரு சாப்பாடு இல்லாதவங்கள, படுக்கை இல்லாதவங்கள, வஸ்திரம், யாருக்காவது எதையாவது ஒண்ணு நான் செய்யணும். என்னை மீட்டுட்டார், என்னை ஆதரிச்சார், இப்ப நான் ஆதரிக்கணும். இதுதான் பைபிள் கற்றுக் கொடுக்கிற அடிப்படை உபதேசம். சரி, இப்ப இதுவரைக்கும் என்னை ஆதரிக்க, அப்ப நான் என்ன செய்யணும்? போன மாசம் என்னால முடிஞ்சது ஒரு 500 ரூபாய், ஒரு 700 ரூபாய்க்கு நான் தானம் தர்மம் பண்ணேன். அப்ப இப்ப நான் என்ன பண்ணணும்? அதே 500 ரூபாய் 700 ரூபாய்க்கு பண்ணணும் அவசியம் கிடையாது. அதை அப்படியே ரெட்டிப்பாக்கி ஒரு 1500 ரூபாய்க்கு, ஒரு 2000 ரூபாய்க்கு தானமும் தர்மமும் பண்ணணும். ஏன்னா அன்னைக்கு ஆதரித்தார் மீட்பராய், இன்னைக்கு ஆதரிக்கிறார் அதே மீட்பராய். அப்ப இனி வர நாட்கள் செய்யணும், அன்னைக்கு 500 ரூபாய்க்கும் 700 ரூபாய்க்கும் நான் தானம் தர்மம் பண்ணேன், இன்னைக்கு 1500 ரூபாய்க்கு 2000 ரூபாய்க்கும் நான் தானம் தர்மம் பண்றேன். அப்ப இனி நான் என்ன பண்ணணும்? அந்த 2000 5000 மாத்தணும். இப்படி வர்றதெல்லாம் கொடுத்துட்டாக்கா எனக்கு பிள்ளைகள் இல்லையா? இப்படி வர்றதெல்லாம் கொடுத்தாக்கா இது பைத்தியக்காரத்தனா இல்லையா? இப்படி வர்றதெல்லாம் தூக்கி தூக்கி கொடுக்கதான் ஆண்டு கொடுத்தாரா? இப்படி எல்லாம் நீங்க யோசிச்சீங்க, பேசுனீங்க அப்படின்னா உங்களுக்குள்ள கிறிஸ்துவின் அன்பு இல்லைன்னு அர்த்தம். ஓ, தேவன் உங்களை மீட்டதை குறித்த பொறுப்பு இல்லைன்னு அர்த்தம். நீங்க யாரையுமே மீட்க விரும்பலன்னு அர்த்தம். அடங்கி தேவ மனுஷன் ஏசாயா சொல்லுகிறார், அவர் எனக்கு யார்னாக்கா என் மீட்பர், அவர் என்னை சிருஷ்டித்தவர். ஓ, கர்த்தர் நல்லவன், அவர் எனக்கு நித்திய கிருபையுடன் இறங்கின மீட்பர். அப்ப நான் யாருக்கா இறங்கணுமே? எனக்கு அன்பான சகோதரரே, நான் ரொம்ப தெளிவா சொல்லுவேன், இன்னைக்கு கர்த்தர் உங்களுடைய தனிப்பட்ட ஜீவியத்தை குறித்து பேசுறார். இன்னைக்கு பைபிள் வாசிச்சியா? இன்னைக்கு ஜோமன்னியா? இன்னைக்கு சோதரம் உபவாசம் இருந்தியா? இன்னைக்கு சோதரம் எனக்கு தியானிச்சியா? இதெல்லாம் கர்த்தர் கேட்கல. உங்க ஜீவியத்துல உங்களுடைய தேவனாகிய நான் உங்களை மீட்டேன். நீங்கள் யாரை மீட்டீர்கள்? யாரை காப்பாற்றினீர்கள்? எத்தனை பேருக்கு தயை செய்தீர்கள்? இன்னைக்கு சமீபத்துல ஒரு ஊழியக்காரர் கோயம்புத்தூர் பட்டணத்துல இறந்துட்டார். அவர் நல்ல பிரபல்யமான ஒரு தேவ மனுஷன், நல்ல அருமையான தீர்க்கதரிசி. அப்புறம் அவர் ஜோமன்னாக்கா ஸ்பாட் மிராக்கிள்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்திலேயே அற்புதம் நடக்கும். நொண்டிகள் நடப்பாங்க, கண்ணு தெரிய ஆரம்பிக்கும், வாய் பேச ஆரம்பிக்கும், சூம்புன கை உறுப்பெல்லாம் அப்படி திரும்பவும் நல்ல உறுப்புக்கெல்லாம் மாறும். அப்புறம் சுத்திரம் சப்பானிக்கு துள்ளி குதிப்பாங்க. அந்த மாதிரி ஸ்பாட் மிராக்கிள் பண்றது. அவர் சமீபத்துல கடந்த 3 நாளைக்கு முன்னாடி இறந்துட்டார்.
அவருடைய மரணத்தை குறித்து இன்னைக்கு ஒருத்தர் நான் பேசிட்டேன். அப்ப அங்க வந்து எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, நான் அவர்கிட்ட போனேன், எனக்கு இவர் உதவி பண்ணாரு, நான் இந்த சர்ச்சு கட்டணும்னு கேட்டேன், அதுக்கு அவ்வளவு கொடுத்தாரு, நான் இந்த ஊழியம் செய்ய போறேன்னு சொன்னேன், இதுக்கு இது செஞ்சாரு. இப்படி அந்த டெத்துக்கு வந்து எல்லாருமே சொல்றது என்னன்னா, ஓ கத்தரளவை இவரு அந்த ஊழியத்துக்கு இப்படி பண்ணாரு, இந்த சபைக்கு இவ்வளவு பண்ணாரு, இந்த கஷ்டப்பட்டு இவ்வளவு பண்ணாரு, சாப்பாடு இப்படி போட்டாரு, ட்ரெஸ் இப்படி வாங்கி கொடுத்தாரு, இவ்வளவு உதவியா இருந்தாரு, இப்படி தாங்கினாரு, இப்படி படிக்க வச்சாருன்னு சொல்லி எல்லாருமே. அவர் சித்ததும் வியாதி வந்து சாகல. 72 வயசுல அவர் இயற்கையில தான் தெய்வ தீர்மானிச்சு இறந்திருக்கு. ஆனா அவருடைய சாட்சின்னு கேட்டப்போ கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ண, கிட்டத்தட்ட அவர் எத்தனையோ பேரை மீட்டெடுத்திருக்கார். இந்த இறந்த ஊழியக்காரோட பேர் ஹேரி கோம்ஸ், கோயம்புத்தூர். இவரை எனக்கு கிட்டத்தட்ட 40 வருஷத்துக்கு முன்னாடி தெரியும். 1900 கர்த்தர் நல்லவன், அந்த 85 80 அதுல நினைக்கிறேன், கிட்டத்தட்ட 35-40 வருஷத்துக்கு முன்னாடி தெரியும். ஏன்னா கோயம்புத்தூர்ல எலிடா ஹோம்னு ஒண்ணு இருந்துச்சு. அங்க ஒரு ஃபவுண்டர் சீனியர் பாஸ்டர் பால் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார், ரொம்ப வயசான மனுஷன். அவர் இறந்துட்டார். அவருடைய டெத்துக்கு இப்ப நான் சொல்ற ஊழியக்கார ஹேரி கோம்ஸ் வந்திருந்தார். நான் சொல்ல 30-35 வருஷத்துக்கு முன்னாடி. அப்பயே அவர் நல்ல அப்படிப்பட்ட ஒரு ஊழியக்காரர் இருந்தார். இப்ப 72 வயசுல மறிக்கும் போதும் தன்னை மீட்ட தேவனை போல இவர் அநேக சபைகளை மீட்டெடுக்க, அநேக ஊழியங்களை மீட்டெடுக்க, அநேக ஜனங்களை மீட்டெடுக்க, அநேக குடும்பங்களை மீட்டெடுக்க தன்னையே அர்ப்பணித்திருக்க. இதத்தான் கர்த்தர் கேட்கிறார், நீங்க எத்தனை பேரை மீட்டெடுத்திருக்கிறீர்கள், யாருக்கு மீட்பராய் இருந்திருக்கிறீர்கள்? அந்த மீட்பரின் கிரியை உங்களுக்கு இருந்திருக்கிறதா? அந்த ஜீவியம் உங்களுக்கு இருந்திருக்கிறதா? இயேசு கிறிஸ்துவை பாருங்க, ஒரு நாள் கடல் நடந்துட்டு இருக்காரு, பேதுரு நானும் வர்றேன்றான், உடனே மூழ்கியாச்சு. உடனே சொல்ற, ஆண்டவரே என்னை ரட்சியும். என்னதான் பேதுரு மேல ஆண்டவருக்கு கோபம் இருந்தாலும், அவன் ஒரு அவிசுவாசம் உள்ளவன் தெரிஞ்சாலும், அந்த மீட்பேர் அப்படின்ற ஒரு சுபாவம் ஆண்டுகிட்ட வந்த உடனே அவன்கிட்ட அவிசுவாசத்தை பார்க்கவே இல்லை. அவர் முந்திரி கூட்டத்தனத்தை பார்க்கல. இப்போ அவருடைய மெயின் டார்கெட் ஒண்ணுதான், ஏன் பேதுருவை நான் மீட்கணும். அவன் பாவம் பண்ணது உண்மை, கடலுக்குள்ள இறங்குனது உண்மை, இப்போ காற்றை பார்த்தது உண்மை, அவனா முங்கி போனதுல உண்மை, அவிசுவாசப்பட்டது அற்ப விசுவாசிய போனதுல உண்மைதான். ஆனா அவன்கிட்ட 1000 குறை இருக்கட்டும், அவன் சீமோனா இருக்கட்டும், கேபாவா இருக்கட்டும், பேதுருவா இருக்கட்டும், யோனாவின் குமாரனாகிய இருக்கட்டும், யோனாவின் குமாரன் எப்படி இருந்து போட்டோம், இப்போ என்னுடைய ஒரே வேலை என்ன, அந்த பேதுருவை நான் மீட்கணும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். பேதுரு, யாக்கோபு, யோவான், மார்க், லூக்கா, யூதா, சீமோன், இப்படி பலதரப்பட்ட 11 அப்போஸ்தலர்கள் படகுல இருக்காங்க. இப்ப பேதுரு மூழ்கிட்டு இருக்காரு. ஒருவேளை அந்த கட்டத்துல ஆண்டவர் கையை நீட்டி அந்த கடலுக்குழுந்து பேதுரு மீட்காம இருந்திருந்தா அங்க என்ன நடந்திருக்கு தெரியுமா? நீங்களா என்ன சொல்லுவீங்க? பேதுரு செத்து போயிருப்பாங்க. நான் பேதுரு சாவதை குறித்து பெரிய பொறுப்பா நினைக்கல. பேதுரு செத்தாலும் பரவாயில்ல, ஏன்னா எல்லா மனுஷனும் சாகுறதுதான். ஆனா அந்த இடத்துல என்ன நடந்துச்சுமா, மற்ற 11 அப்போஸ்தலர்களும் விசுவாசத்தை இழந்திருப்பாங்க. இந்த இயேசு கிறிஸ்துவை நம்பிதான் அந்த பேதுரு வந்தான். இதே இயேசுவை நம்பிதான் நம்மளும் வந்தோம். இந்த பாரு, நம்முடைய கண்ணுக்கு முன்னாடியே நம்முடைய சிநேகிதன், நம்முடைய கண்ணுக்கு முன்னாடியே நம்முடைய அப்போஸ்தலன் தண்ணியில கடல்ல முழுகிட்டான். இந்த இயேசு காப்பாற்றவே இல்லை. அடுத்து நம்ம படகே கவிழ்ந்தாலும் கவிழ்ந்துரும், இவர் காப்பாற்ற மாட்டாரு. அப்ப இவரை பின்பற்றி வந்தது வீண் என்று சொல்லி அந்த 11 பேருமே விசுவாசத்தை இழந்திருப்பாங்க. ஒரு பேதுருவை ஆண்டவர் மீட்காம விட்டிருந்தா 11 அப்போஸ்தலருடைய ஊழியமும் முழுகி போயிருக்கும். இப்போ தெரிந்து கொள்ளுங்க,
உங்களுக்கு திராணி இருந்தும், தகுதி இருந்தும், சந்தர்ப்பம் இருந்தும், சூழ்நிலை இருந்தும், வாய்ப்புகளை கத்தர் கொடுத்திருந்தோம், நீங்க யாரையோ மீட்டிருக்க வேண்டிய நீங்க அவங்க ஜாதியை பார்த்து, அவங்க திமிர்த்தனத்தை பார்த்து, அவங்க அக்கிரமத்தை பார்த்து, அவங்க அந்தரங்க ஜீவியத்தை பார்த்து, அதனால இவனுக்கு நான் உதவி செய்ய மாட்டேன், இதனால இவளுக்கு நான் உதவி செய்ய மாட்டேன், அதனால செத்தா சாவட்டும், அது கத்தர் கொடுத்த தண்டனைன்னு சொல்லி அவங்கள்ட்ட இருக்க மைனஸ் பாயிண்ட மட்டும் பார்த்துட்டு நான் இவங்களை மீட்கிறது கத்தர் அனுப்பணும் நீங்க சொல்லி இருந்தீங்கன்னா, நீங்க யாரை மீட்காம விட்டீங்களோ அவங்கள சார்ந்த 10-11 பேர் நீங்க இழந்து போயிருக்கீங்கன்னு அர்த்தம். ஆனா மற்றவர்களிடத்தில் இருக்கிற குற்றங்களையும், குறைகளையும், அவிசுவாசத்தையும், அவநம்பிக்கையும் அல்லது அக்கிரமத்தையும், மீறுதலையும் பார்க்காமல் மீட்கப்படுவதற்கு தகுதியே இல்லைன்னு தெரிஞ்சிருந்தாலும் நீங்க மீட்டு இருந்தீங்க அப்படின்னா, அந்த சுத்தி இருக்கிற எத்தனையோ பேர் கத்தருக்குள் வந்திருக்கும். அப்படி பார்த்தா அநேகருடைய ரத்த பலிக்கு நீங்கள் பங்காளர்களாய் இருக்கிறீர்கள். அநேகருடைய ரத்தத்துக்கு பதில் கொடுக்கிறவர்களாய் இருக்கிறீர்கள். ஒரு நாளை நீங்க காப்பாத்துங்க, ஒரே ஒருத்தர் மீட்டுக் கொள்ளுங்க. அவர்கள் நிமித்தம் அநேகர் மீட்கப்படுவார். இதை நான் சொல்லவில்லை, என்னுடைய சத்திய வேதம் சொல்வது. யோவான் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்தை நல்லா படிச்சு பாருங்க. அங்கு லாசரு என்கிற மனுஷன் செத்து போயிட்டார் தெரியும். இப்போ ஆண்டவர் வந்தாரு, லாசருவே வெளியே வா என்று உனக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே லாசரு உயிரோடு எஞ்சி வந்தாச்சு. அப்போ அந்த பெத்தானியாவுல மார்த்தாளுக்கு முன்னாடி, மரியாளுக்கு முன்னாடி, ஏராளமான ரோமர்களுக்கு முன்னாடி, இன்னும் தெளிவா சொன்னா அங்க இருக்கிற யூதர்களுக்கு முன்னாடி ஒரே ஒரு லாசருவை மட்டும்தான் மரணத்திலிருந்து ஆண்டவர் மீட்டார். நல்லா தெரிஞ்சுக்கணும். மார்த்தால, மரியால, ரோமர்கள் எல்லாரையும் மீட்கல, ஒரே ஒரு லாசருவை தான் மீட்டார். அவர் மீட்டது ஒரு லாசரு. ஆனா வசனம் என்ன சொல்லுது பாருங்க. யோவான் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 44-45. அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். அவன் கால்களும் கைகளும் பிரதி செயலினால் கட்டப்பட்டிருந்தது, அவன் முகமும் செயலினால் கட்டப்பட்டிருந்தது. இயேசு அவர்களை நோக்கி கட்ட அவிழ்த்து விடுங்கள் என்றார். அப்பொழுது மரியாளிடத்தில் வந்திருந்து இயேசு செய்தவைகளை கண்டவர்களாகி யூதர்களில் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்கள் ஆனார்கள். இயேசு செய்தவைகளை கண்டவர்களாகிய யூதர்களில் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களானார். ஒரே ஒரு லாசருவை கர்த்தர் கல்லறையிலிருந்து மீட்டார். இதை கண்ட அநேகர் விசுவாசத்துல வந்துட்டாங்க. இப்ப புரியுதா? உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரட்சிப்பின் ஊழியத்தை நீங்க சரியா செஞ்சிருந்தா, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட காப்பாற்றும் ஊழியத்தை நீங்க சரியா செஞ்சிருந்தா, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரட்சிப்பின் அந்த சோத்திரம் மீட்பின் ஊழியத்தை கரெக்டா பண்ணி இருந்தா அநேக விசுவாசத்துல வந்திருப்பாங்க. ஆனா அவர் மீட்பரு சொன்ன உடனே அவர் எனக்கு தான் மீட்பரு, என் பிள்ளைக்கு தான் மீட்பரு, ஏன் ஊழியத்துக்கு மட்டும்தான் மீட்பரு, ஏன் புருஷனுக்கு தான் மீட்பருன்னு சொல்லி அந்த மீட்பரை உங்களுக்குள்ளே அடக்கி ஒடுக்கி அடைச்சி திணிச்சு உள்ளே வச்சுக்கிட்டு உங்களுக்காகவே பயன்படுத்தினதுனாலதான் இன்னைக்கு அநேகர் விசுவாசத்தில் வர முடியவில்லை. இன்னைக்கு கர்த்தர் எச்சரிக்கிறார், அன்பு விசுவாசிகளே, தேவனுடைய பிள்ளைகளே, ஓ தயவு செய்து இந்த இயேசுவை பார்த்து பழகி கொள்ளுங்க. ஒரு பேதுருவை ஆண்டவர் மீட்பராய் மீட்டார் கடலில் இருந்து. 11 அப்போஸ்தலர்கள் அந்த விசுவாசத்துல உறுதியுள்ளவர்களாய் மாறினார்கள். ஒரே ஒரு லாசருவை மீட்டார். ஓ கல்லறையிலிருந்து. அதை கண்டவர்களாகிய அநேக யூதர்கள் விசுவாசத்துல வந்து விட்டார். நீங்க 100 பேரை ரட்சிப்புக்குள் நடத்துங்க,
70 பேரை இந்த ஞானஸ்நானத்துக்குள்ள கொண்டு வாங்க, 40 பேரை மனம் திரும்புதல் கொண்டு வாங்கன்னு கர்த்தர் சொல்லல. ஒரே ஒரு ஆளை மீட்டுக் கொள்ளுங்க. ஒரே ஒரு ஆளை மீட்டுக் கொள்ளுங்க. அந்த ஒருவனை அல்ல ஒருத்திய கிருபையின் நாமத்தை முன்னிட்டு நீங்க மீட்டுக் கொண்டீங்கன்னா உங்க மூலமா விசுவாசத்துக்குள் வர்றதுக்கு ஒரு கூட்டமே ஆயத்தமா இருக்கு. ஒரு கூட்டமே ஆயத்தமா இருக்கு. யோசேப்பை தூக்கி குழியில போட்டுச்சு. இப்போ வெளியில போயிருந்த யூதா திரும்பி வந்தார். ஐயோ, என் சகோதரனை காணவே, நான் என்ன செய்யட்டும்? ஒரு பக்கம் ரூபன், மறுபக்கம் யூதா. அப்போ போராடி மற்ற 10 பேர்ட்ட இருந்து இந்த யோசேப்ப யூதாவும் ரூபனும் காப்பாத்திச்சு. ஒரே ஒரு யோசேப்ப தான் குழியில இருந்து தூக்கி விட்டாங்க. நல்லா கவனிங்க, தூக்கி விட்டு ஒரே ஒரு யோசேப்பு. காலங்கள் போச்சு, வருஷம் ஆயிடுச்சு, யோசேப்பு அதிபதி ஆயிடுச்சு. இப்ப எல்லாரும் அங்க போனப்போ இந்த ஒரு யோசேப்பு தன் சகோதரர்களாகிய 11 பேரையும் காப்பாற்றி, 11 சகோதரர்களை காப்பாற்றி, 11 சகோதரருடைய மனைவிமார்களை காப்பாற்றி, 11 சகோதரருடைய வேலைக்காரிகளை காப்பாற்றி, 11 சகோதரருடைய ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகளை காப்பாற்றி, இந்த 11 சகோதரனும் தன் தகப்பனுமாகிய தகப்பனையும் காப்பாற்றி, இப்போ சோத்திரம் அவங்களுக்கும் தேசத்தை உருவாக்கிச்சு. இதுக்கெல்லாம் என்னக்கா ஒரே ஒரு யோசேப்பை குழியிலிருந்து தூக்கி விட்டாங்க. இப்ப காலங்கள் கடந்து அவன் அநேகரை தூக்கி விடுறான். பென்யமீனை தூக்கி விடுறான், யூதாவை தூக்கி விடுறான், ரூபனை தூக்கி விடுறான், ஓசத்திர செபுலோனை தூக்கி விடுறான், நப்தலியை தூக்கி விடுறான், அவங்க அப்பாவை தூக்கி விடுறான். எல்லாரையும் காப்பாத்தணும் ஐயா. நம்முடைய தேவன் மீட்பர். அவர் மீட்பராய் இருந்ததை போல, அவர் மீட்பராய் இருக்கிறதை போல, அவர் மீட்பராய் இருக்க போவதை போல நாமும் மீட்பர்களாய் இருந்திருக்க வேண்டும். ஒருவேளை இதுவரைக்கும் யாருக்குமே நீங்க மீட்பராய் இருக்கலன்னா இன்னையிலிருந்து யாரையாவது மீட்டு ஒரு பேதுருவை நீங்க மீட்டிங்கன்னா 11 அப்போஸ்தலர்கள் காக்கப்படுவாங்க. ஒரு யோசேப்பை நீங்க மீட்டிங்கன்னா 11 சகோதரர்களும் அவன் தலைமுறை 11 தலைமுறையும் சோத்திரம் ஆசிரியக்கப்படும். ஒரு லாசருவை நீங்க மீட்டுட்டீங்கன்னா அநேக யூதர்கள் விசுவாசத்துல வந்துடும். இப்போ சோதரம் 11 அப்போஸ்தலரை காப்பாற்றுவது உங்க கையில தான். 11 தலைமுறையை காப்பாற்றுவது உங்க கையில தான். அநேகரை விசுவாசத்தில் கொண்டு வர்றது உங்க கையில தான். இதுக்கு பேர் தான் ஆத்தும அறுவடை. நீங்க ஒரே ஒருத்தரை மீட்டுக்கொள்ளும். அந்த அபிஷேகத்தை இன்னைக்கு கர்த்தர் வைக்க விரும்புறார். அதுக்கு தேவை, ஆண்டவரே எனக்கு அந்த மீட்கிற வரம் வேணும், மீட்கிற கிருபை வேணும்னு கேட்காதீங்க. முதலாவது உங்களோட குற்றத்தை அறிக்கை செய்யும். என்னைய நீ மீட்டு 17 வருஷம் ஆச்சு ஆண்டவர். என் புருஷனை மீட்டு 13 வருஷம் ஆச்சு ஆண்டவர். நான் உமக்குள் வந்து 24 வருஷம் ஆச்சு ஆண்டவர். ஆனா நான் இது வரைக்கும் யாரையும் மீட்கல. இது என் குற்றம் தான். நான் சுயநலமா இருந்துட்டு, யார் குறித்து கர்சன் இல்லாம இருந்துட்டு, என் மீட்பர் என்று சொன்னா என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஒரு நாள் வருவான், அந்நிய கண்கள் என் கண்கள் காணும் சொல்லி என்னையவே பேசி என் குடும்பத்துக்கு என் ஆட்களுக்கு நான் உண்மை மீட்பரா வச்சுட்டேன். அது என்னோட பெரிய பாவம். அது நான் செஞ்ச பெரிய துரோகம். என்னை மன்னி மாட்டார். நீர் என்னை மீட்டதை போல நான் யாரையாவது மீட்கணும். அதனால ஒரு ஊழியக்காரர் கூட்டத்தை நான் கடைசி வரைக்கும் நடத்தும். அதனால ஒரு யோசேப்பின் 11 வம்சத்தை தலைமுறையை நான் காப்பாற்றுறேன். அதனால சூத்திரம் ஒரு யூதர்கள் அநேகரை நான் விசுவாசத்தில் கொண்டு வரணும். எனக்கு அந்த கிருபை தரும். மீட்பர்
கடைசி என்ன சொல்லி முடிக்கிறேன். வேதத்துல இந்த மீட்பர் என்கிறவர் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதத்துல இருந்தார். கர்த்தர், ஆனால் இந்த ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமா இருந்தவர் எனக்கு பிறந்த நாள் முதல் ஆதரித்தவராய் இருந்தார், ஆதரித்தவராய் இருக்கிறார். இனி அவரே என்னை ஆதரிப்பார். இதுதான் என்னுடைய விசுவாசம். அந்த ஆதரிக்கிற ஊழியத்துல பரிசுத்தாவின் பேரை சொல்லி நான் சொல்லுவேன், இன்னைக்கும் நான் தாராளமா செஞ்சிட்டு இருக்கேன். சர்ச்சுக்கு போறவங்களுக்கு மட்டும் அப்படின்னு கிடையாது, ஞானஸ்நானம் எடுத்தவங்களுக்கு மட்டும் அப்படின்னு கிடையாது. எந்த பாமரனை பார்த்தாலும், எந்த பரதேசிய பார்த்தாலும், அல்லது எந்த சபையை பார்த்தாலும், எந்த ஏழைகளை பார்த்தாலும், யாரை பார்த்தாலும் அந்த ஒரு பராமரிப்பின் ஊழியத்துக்கு தேவ கிருபையினால் என் கையை நான் சுருக்குவதே கிடையாது. காரணம், என்னை மீட்டார். நான் அநேகரை மீட்க விரும்புகிறேன். என் கையினாலும் ஞானஸ்நானம் எடுத்தாதான் அவங்க மீட்கப்பட்டார்கள் என்பது கிடையாது. என்னை தேவன் ஆதரிக்கிறவராய் இருந்தார். அப்ப என் ஊழிய அழைப்பே ஆதரிக்கிற அழைப்பு. என் ஊழியத்தில் எத்தனையோ அழைப்பு இருக்கு. அப்போஸ்தல அழைப்பு எனக்கு இருக்கு, தீர்க்க தரிசன அழைப்பு இருக்கு, போதிக்கிற அழைப்பு எனக்கு இருக்கு, ஓசுதில் ஜெபிக்கிற அழைப்பு, நிறைய அழைப்பு என் தலைமையில இருக்கு. அதுல பிரதான அழைப்பே அவர் என்னை ஆதரித்தார். அப்ப என்னுடைய ஊழிய அழைப்பு, பிரதான அழைப்பு என்ன? நிறைய பேர் ஆதரிக்கிறார். இன்னைக்கும் கர்த்தர் பயன்படுத்துகிறார். உங்களுக்கு அவர் எப்படிப்பட்ட மீட்பர்? அந்த மீட்பின் கிருபை உங்கள்கிட்ட செயல்படுதா? அந்த மீட்பின் அந்த அபிஷேகம் உங்கள்கிட்ட செயல்படுதான்னு பாருங்க. ஒருவேளை அது தெரியாம இருந்தாலும், இல்லாட்டி நீங்க யாரையும் மீட்காம இருந்தா, தேவனுடைய ரத்த பலிக்கு, அவருடைய நியாயத்திற்கு தயவு செய்து ஆளாகாதீங்க. இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே ஒரு மீட்கும் பொருள் என்னை மாற்றும் ஆண்டவர். வேதம் சொல்லுகிறது, விடுவிக்க கூடுமானால் விடுவி, விடுவிக்க கூடுமானால் விடுவி. எனக்கன்பான தேவ பிள்ளை, அப்படியானால் இந்த விடுவிக்க கூடுமானால் விடுவி என்ற வார்த்தை சொல்லுது. நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லி நான் முடிக்கிறேன். நீதிமொழிகள் 24:11. மரணத்துக்கு ஒப்பிக்கப்பட்டவர்களையும் கொலையுண்ண போகிறவர்களையும் விடுவிக்க கூடுமானால் விடுவி. விடுவிக்க வேண்டியது கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த ஒரு பெரிய ஊழியம், ஒரு பெரிய ஊழியம். அந்த விடுதலையின் ஊழியத்தை இருக்கிற இடத்துல இருந்து செய், ஆத்தும பாரத்தோடு செய்யுங்க. அவர் மீட்பர், அவர் மீட்பர். கண்களை மூடி செபிக்க போகிறார். யாரும் கடைசி ஜபத்தை முடிக்கிற வரைக்கும் வெளியே போகாதீங்க. ஒரு நல்ல கிருபையை கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். அருமையான ஒரு அபிஷேகத்தை ஆண்டவர் ஊற்ற விரும்புகிறார். அவர் மீட்பர், நித்திய கிருபையுடன் இறங்குகிற மீட்பர். ஏசாயா 54:8. கிருபையுடன் இறங்குகிற மீட்பர். உங்களுக்கு தெரியுமா, யாரையாவது மீட்கணும்னா அது ஒரு கிருபை வேணும். கிருபைனாலே மனதுருக்கம், மனதுருக்கம், மன உருக்கம் இருந்தால்தான் உங்களால மற்றவங்களை மீட்க முடியும். அதனாலதான் அந்த வசனம் சொல்லு, நித்திய கிருபையுடன் அவர் மீட்பராய் வருகிறவர். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, நீர் ஒரே ஒரு பேதுருவை சமுத்திரத்திலிருந்து மீட்டு, அதனால 11 அப்போஸ்தலருடைய ஊழியம் காக்கப்பட்டது. நீர் ஒரே ஒரு லாசருவை கல்லறையிலிருந்து மீட்டுக் கொண்டு, அதனால அநேக யூதர்கள் உம்மிடத்தில் விசுவாசம் வைத்தார். ரூபனும் யூதாவும் ஒரே ஒரு யோசேப்பை மீட்டார். அதனால 11 தலைமுறைகள் மீட்கப்பட்டது, காக்கப்பட்டது. இவ்வளோ பெரிய தரிசனம் எனக்கும் வேண்டும். ஆண்டவரே, நீர் என்னை ஆதரித்த தேவன், நீர் என்னை ஆதரிக்கிற தேவன், இனி ஆதரிக்க போகிற தேவன்.
எனக்கு அந்த ஆதரிப்பின் ஊழியத்தை தாரும். எல்லார் கண்களை மூடி ஆண்டுட்டு அப்படி பாரத்தோடு கேட்போமா, ஆண்டவரே நான் யாரையாவது மீட்டுக் கொள்ள வேண்டும். வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம் இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவரே அந்த மீட்கும் கிருபையை எனக்கு, அந்த மீட்கும் கிருபையை எனக்கு மரணத்துக்கு ஒப்பிக்கப்பட்டவர்கள், கொலையில் போகிறவர்களை விடுவிக்க கூடுமானால் விடுவி, விடுவிக்க கூடுமானால் விடுவி. யாரையாவது விடுவிக்கிறது தான் உங்களுடைய நோக்கம். யாரையாவது நீங்க விடுவிக்க வேண்டும் என்பதுதான் உங்களை பொறுத்த தேவனுடைய தீர்மானம். யாரையும் விடுவிக்காம இருக்காது. நன்றி நன்றி பிதாவே. ஆமென் ஆமென். கவனிங்க, கர்த்தர் என்னை பாரப்படுத்தி வாசிக்க சொல்ற வசனத்தை வாசிச்சு முடிக்கிறேன். இந்த வசனத்தை உங்களை வாசிச்சுட்டு காட்டிடுறேன். இதுக்கு பயந்து நீங்க யாரையாவது மீட்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா நல்லது. இல்லாட்டி இந்த வசனம் தான் உங்களை விசாரிக்கும். நீதிமொழிகளின் புஸ்தகம் 24 அதிகாரம் 11-12. நீதிமொழிகள் 24, 11, 12. மரணத்துக்கு ஒப்பிக்கப்பட்டவர்களையும் கொலையுண்ண போகிறவர்களையும் விடுவிக்க கூடுமானால் விடுவி. கவனிங்க, அதை அறியோம் என்பாயாகில் இருதயங்களை சோதிக்கிறவர் அறியாரோ? உன் ஆத்துமாவை கவனிக்கிறவர் சோத்திர, உன் ஆத்துமாவை காக்கிறவர் கவனியாரோ? அவர் மனுஷருக்கு அவனவன் கிரியைக்கு தக்கதாய் பலனளியாரோ? ஓ, இதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் போய் யாரையும் காப்பாற்ற முடியாது, அந்த அளவுக்கு திறமை கிடையாது அப்படின்னா ஆண்டவர் சொல்றாரு, உன் இருதயம் எப்படிப்பட்டதுன்றதை நான் சோதிச்சிட்டு இருக்க மகளே. உன் ஆத்துமாவை நான் காப்பாற்றல, நீ யார் ஆத்துமாவது காப்பாற்றாவிட்டா உன் ஆத்துமாவும் காக்கப்படாது. மனுஷருக்கு அவன் கிரியைக்கு தக்க பலன் அளிக்கிறவன். இன்னைக்கு ஆண்டவர்ட்ட சொல்ல, நீ நித்திய கிருபையுடன் இறங்குகிற மீட்பு. நான் யாருக்காவது இறங்கி மீட்க நாட்டவர். இந்த நீதிமொழிகள் 24:12 நான் தப்பணும். தயவாயினை பயன்படுத்தும். கண்களை மூடுவோம், ஜெபம் பண்ணுவோம். பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நல்ல அருமையான இந்த ராத்திரி வேளையில் அந்த ஏசாயா 54:8 மீட்பர் என்கிற அந்த ஒற்றை சொல், அந்த ஒற்றை சொல்லாகிய மீட்பர் என்கிற வார்த்தையை வைத்து ஆதி அடர்ந்த காரியங்களையும் தன்னையே மெய்மறந்த காரியங்களையும் தன்னுடைய ஊழிய தரிசனத்தை மறந்ததையும் கர்த்தருக்கு எச்சரித்து வெளிப்படுத்தி உணர்த்தி, ஓ மரணத்துக்கு ஒப்பிக்கப்பட்டவர்களை விடுவிக்க கூடுமானால் விடுவி என்று சொல்லி எப்படிப்பட்ட ஒரு மீட்பின் விடுதலை நூலித்து செய்ய வேண்டும் என்பதை நீ எச்சரித்ததற்காக சொல்ற, நீர் எங்களை கடிந்து கொண்டதற்காக சொல்ற. சுயநலவாதிகளாய் ஆண்டவரே எங்களுடைய இச்சைகளை எங்களுடைய தேவைகளுக்காகவே காத்திருக்கிறவர்களாய் நாங்கள் இராதபடிக்கு நீர் எங்களை எப்படி மீட்டுக் கொண்டீரோ அதே போல நாங்கள் அநேகரை மீட்டுக் கொள்ள உதவிற்று. அந்த மீட்பின் அழைப்பு என்ன என்பதை அறிந்து செயல்பட உதவிற்று. இந்த நீதிமொழிகள் 24 அதிகாரம் 11, 12 2 வசனங்கள் இந்த பிள்ளைகளை உணர்த்தட்டும், எச்சரிக்கட்டும், நடத்தட்டும். கர்த்தருக்காக மீட்பர்களாய் மீட்பிகளாய் இவர்கள் மாறட்டும். தாழ்த்தி ஒப்புவிக்கிறோம். இயேசுவின் ரத்தம் செய்யும்,
இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.